கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம டெட்ரல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது நம்ம பேண்டேஜ் வாங்கினது எதையுமே காமிச்சிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட வந்தவங்க அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, கேம் அவுட் வெளில போயிட்டார். இப்போ ஏதாவது ஒரு ஆயுதம் வாங்கி ஆகணும். காசும் இல்லை, 40 ரூபா தான் இருக்குது, 50 ரூபா கேட்குறான். அவன் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே போய்ட்டு ஏதாவது ஆக்ஸு விலை கம்மியாக ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஆக்ஸை வச்சப்போ 30 ரூபா இருந்துச்சு. ஓகேன்ட்டு ஆக்ஸை தூக்கிட்டு இந்த கத்தானா இது நல்லா வெட்டும் கைஸ். எனக்கு விளையாண்டு பார்த்தேன், இதுவும் 30 ரூபா. அப்புறம் இந்த பிக்காக்ஸை வச்சு பார்த்தேன் கைஸ், இதுவும் 30 ரூபா. அப்புறம் அந்த கிராஸ்போவை தூக்கி வா, இந்த கன்ஸ் இந்த கிராஸ்போ இதெல்லாம் தூக்குறது ரொம்ப கஷ்டம் இருங்க. இந்த கத்தியை தூக்கிட்டோம்னா தான் வேலை தெரியும். இது 25 ரூபா. அதுக்கடுத்து அந்த கிராஸ் அந்த பவு இருக்குல்ல, ஏரோஸு, அதை தூக்கி இதில் வச்சா 35 ரூபான்னு கிடையாது. ஒரு இல்லை ரேட்டு காட்ட மாட்டேங்குது, ஏதோ பக் அடிச்சுன்னு நினச்சிட்டு வச்சா 35 ரூபா தான் காட்டுது. ஓகேன்னு பர்ச்சேஸ் கொடுத்ததுக்கப்புறம் பிக்கப் கொடுத்துட்டு காலாக்ஸை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு கைஸ். அப்புறம் மிச்சம் 5 ரூபா இருந்துச்சு, எதுவும் பண்ண முடியாது, அதான் கிளம்பியாச்சு. என்னடா இங்கே கூப்பிட்டு வந்துருச்சு. கிராஸ்போ இருக்கான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கணும் கைஸ். சில நேரம் இருக்குது, சில நேரம் வராமல் கூட போயிடும். இப்போ நம்ம போட்டது ஃபியூவலு கம்மியாக தான் போட்டுப்போம். கொஞ்சம் முன்னாடி போனோம், கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ட்ரெயினை நிப்பாட்டிட்டு இறங்கி குடிச்சிட்டு ஸ்டாக்கில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு போட போகிறோம் கைஸ். ஒத்தால இன்னைக்கு டெட் ரயில்ஸை முடிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த வீட்டுக்கு போகலாம் கைஸ், லூட்டு கிடைக்கும் ஏதாவது. ஏன்னா நம்மள்ட்ட இப்போ எதுவுமே இல்லை, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீட்டில் லூட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நிற்காமல் போகணும் கைஸ். இடையில காலையில் அனுப்பிச்சுனா வேணால் நிப்பாட்டலாம் கைஸ். கிராஸ்போ எடுத்துகிட்டு உள்ளே ஏதாவது இருக்குமா, எதுவுமே இல்லாத மாதிரி தான் கைஸ் இருக்குது. சத்தம்லாம் வித்தியாசமாக கேட்குது கைஸ், அது கொஞ்சம் பயமுறுத்துது. அதனால் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது வந்துட போது ஓடிடலாம் அப்படின்னு ஒரு ஓட்டத்தை எடுத்தால் பாருங்க. சம்போ சிவசம்போ. இங்கே இருக்க வரை பிரச்சனை இல்லை கைஸ். எவ்வளோ 5 கிலோமீட்டர் தூரத்தில் இது ஜாபிஸ் வந்தாலும் போட்டுருவானுங்க இவனுங்க, பயமே இல்லை. ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் தாண்டிட்டோம், அதாவது இதோ இந்த இடம் தான் கைஸ், இதை தாண்டிட்டோம்னா அடிப்பானுங்க போகிறோங்க. அந்த ஒரு தாம்ஸ் வச்சுட்டு வருவான் தெரியுமா கைஸ், அவன் பேர் எனக்கு தெரியல சரியா. அவன் தான் ஐயோ ஆசிட் டெசர்ட்டா கைஸ். இது கொஞ்சம் மோசமான டெசர்ட் தான், இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரம் துரத்துவானுங்க, இதோ துரத்துறானுங்க பாருங்கள், துரத்துவானுங்கன்னு சொல்லி வாய்மூலம் துரத்துறானுங்க. இது என்னதுடா புதுசாக வருது, சர்வைவ் த நைட்டா. ஏன்டா முன்னாடிலாம் இப்படி காட்ட மாட்டீங்க, இப்போல்லாம் காட்டுறீங்க, அதுவே பெருசு. இதில் சர்வைவ் த நைட்டு, நான் சர்வைவ் பண்ணி முடிப்பேனானே தெரிலடா. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்குது. ஓகே, கருப்பசாமி நினச்சிட்டே போகும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கருப்பசாமி வந்து அறுவலை எடுத்து வெட்டிட்டு போயிடுவார். நாடா டே போடா ட்ரெயினே தானே பார்த்தேன். இறங்காத, போ 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 போ. கொஞ்சம் தூரம் போடா டே. இந்த நடு ராத்திரியில் எங்கே கொண்டு வந்து நிப்பாடி இருக்கான் பாருங்க கைஸ். டைம் எத்தனை 4, இன்னும் 1 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். சம்போ சிவசம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ டூ டூ டுடு டூ 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 டுடு. நாளைக்கு காலையில் நீங்களாம் எனக்கு பெட்ரோல்டா வாங்கடா, எனக்கு பெட்ரோல் நிறைய சேருது கைஸ். எஸ் கைஸ், இவனுங்க வேறு கைக்குள்ளே சிக்க மாட்டானுங்க. சிக்குனானுங்கன்னா ஒரே போடு. டே வந்து சிக்குங்கடா. இங்கே கைஸ் வந்துட்டோம். ஓ விடுந்துருச்சு, மறந்து போயிட்டானுங்க. ஆமாம், இப்போ ஃபியூவலுக்கு எங்கே போவோம் கைஸ்? ஃபியூவலுக்கு எங்கே போவேன்? ஸ்டாக்லேயும் எதுவும் இல்லை கைஸ். நான் கேட்குறேன், ஃபியூவலுக்கு எங்கே போகிறது?
அவ்வளோதான், இங்கே மாற்றி சாக வேண்டியதான். ஃபயரே எரிடா ப்ளீஸ்டா. கிராஸ் போ எடுத்து இதை போட்டுருவோம்மா, விட்டு தானே. போடா நைட்டு வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் பார்க்குறவங்களாம் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். இதெல்லாம் டெட் ரேஸ்லாம் ஒத்தாலாம் முடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டேன் தெரியுமா? அப்போலேயே 5 மணிலேருந்து 12 மணி வரை வெயிட் பண்ணியாச்சு கைஸ். இது வேறு நைட்டே ஆக மாட்டேங்குது. இது வேறு ஆசிட் டெசர்ட்டு, இதெல்லாம் தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கைஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க கைஸ். அதுவும் எனக்கு எத்தனை வயசுன்னு இதுவரை நீங்கள் கேட்டதே கிடையாது கைஸ். யாருமே வீவர்ஸ் இருக்காங்க, கமெண்ட்லாம் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் என்னோடய வயசு ஒரு வாட்டியாவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு வயசு எத்தனைன்னு தெரியுமா கைஸ்? 11 வயசில் எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணுன்ற ஆசை வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா கைஸ் இந்த கண்ணன் ஒயிட்டி ப்ரோ அவங்களாம் வீடியோ போடுறாங்க. அந்த அண்ணாவெலாம் பார்க்கும்போது, அவங்களாம் பெரியவங்க, அந்த அண்ணாவெலாம் பார்க்கும்போது எனக்கும் வீடியோ போடணுன்னு தோணும். அப்புறம் ஜேடிஜி ப்ரோ யாரான்னு கேட்பீங்க. அவர் ஒன்றும் பெரியவரெலாம் கிடையாது, அவருக்கும் 13 வயசு தான் கைஸ் ஆகுது. அவனையும் நானும் அண்ணன் தம்பிங்க தான். எங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடணுன்ற ஆசை வந்துச்சு கைஸ். இப்போ கண்ணன் ஒயிட்டி இல்லை கேஸ் ப்ளே அவங்க 2 பேரும் ஒன்று தான். விடிஜி லவ்லி பாஸ் இவங்களாம் ஃபேமஸ் ஆகிட்டோன்னு எல்லோரும் லவ்லி பாஸ் பார்க்கலான்டா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் சேனல்லையும் யாரும் பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கை கைஸ். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இது எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல கைஸ். ஆமாம், ஹெல்ப்புக்கு ஜேடிஜி ப்ரோவை கூப்பிட்டு வந்துருக்கலான்னு. ஜேடிஜி ப்ரோ வரலன்ட்டாரு. அதனால தான் நம்ம வந்துட்டு இன்னொரு ப்ரோவை கூப்பிட்டு வந்தோம், ஏஎஸ்கேன்னு. அவர் முகுந்த், அவர் வந்துட்டு வீடியோலாம் போட மாட்டார். அவர் பேர் முகுந்த். அவர் வீடியோலாம் போட மாட்டார் கைஸ். அவரும் நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன், அங்கே வந்துட்டு அவர் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்டு. அவர் வந்தார். அவர் கூட சேர்ந்து கேம் ப்ளே பண்ணலாமே, வீடியோவெலாம் இந்த வாட்டி போட வேணான்னு நினச்சேன். அப்புறம் தனியாக ஆடி கேம் ப்ளே போடலாமே அப்படின்ட்டு தோணுச்சு. பண்ணலாமா வேணாமான்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நைட்டு 9:27, இப்போ கைஸ் இருட்ட போதுன்னு நினைக்கிறேன். 9:27 கைஸ். இந்த சமயத்தில் நான்லாம் தூங்க வேண்டியவங்க கைஸ். இன்றைக்கி டேட் எத்தனைன்னு தெரியுமா கைஸ்? மே 28, ஜூன் 1 ஸ்கூல் ஸ்டார்டிங் கைஸ். நான் வேறு ஸ்கூலுக்கு வேறு போகணும், அதுக்கு தூங்கி வேறு பழகணும். ஏன்னா லீவில் கைஸ் நல்லா கொரட்டை விட்டு நல்லா தூங்கியாச்சு 12 மணி வரையும். இப்போ இது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனோன்னே அதே இது பழக்கம் வரக்கூடாதுல்ல கைஸ். இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் வீடியோ போட்டுக்கேன் பாருங்க கைஸ். ஆனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை மட்டும் தட்டி விடுங்க ப்ளீஸ். ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணுவோம். உங்களை வெயிட் பண்ண வைக்க வேணாம். நைட் ஆனோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன். சூரியன் எப்படி நிற்குது பாருங்கள். இன்றைக்கி நைட் ஆகிற மாதிரி தெரியல. நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உங்களுக்காக. ஃபைனலி எப்படியோ இருட்டாயிடுச்சு. உங்களுக்காக வெயிட் பண்ணி எப்படியோ இருட்டாயிடுச்சு. ஆனால் இனிமேல் இருட்டு கட்டிடும். நம்ம மேலே ஏறி ட்ரெயின் மேலே ஏறி நின்றுக்கணும். எவன் வந்தாலும் போடணும் கைஸ். இறங்கி நின்றுப்போம். எவன் வந்தாலும் போடணும் கைஸ். இடியெல்லாம் விடுது. இடி விழுந்தா அந்த ஆம்ஸுக்காரன் வருவான்னு அர்த்தமே. இதோ இந்த இடத்துல லைட்டு வெளிச்சம் இருக்கு கைஸ். இங்கே நின்றுப்போம். என்ன கைஸ் இன்னைக்குன்னு பார்த்து எந்த ஜம்பிங் வேணும் கிடச்சானுங்கன்னா பெட்ரோலை போட்டு போகலான்னு பார்க்குறேன். ஒரு ஜம்பியை காணும் கைஸ். ஒரு ஜம்பியை காணும். இவ்வளோ நேரமெலாம் வெயிட் பண்ணுறது எந்த யூடியூபர்ஸுமே இவ்வளோ நேரமெலாம் வெயிட் பண்ணி ஜாம்பிஸ் கிடைக்காமலாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் கேம் பிளே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க.
கேம் பிளே அந்த வீடியோவே அப்லோடே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இந்த வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கேன். இருங்க, ஒரு ஜாம்பி இல்லை கைஸ், ஒரு ஜாம்பியாவது கிடைக்கணும்ல, ஒரு ஜாம்பி கூட கிடைக்கல. அங்கே ஏதோ வண்டி மாதிரி தெரியுது கைஸ், போய் பார்ப்போம். இருக்கும் உண்மையில வண்டி தானா, ஏதாவது ஜாம்பி கூட்டமாக இருக்க போகுது. கைஸ் அந்த வண்டி காணும், அங்கே இருக்குது கைஸ். இப்போ வீடியோ போது எந்த ஜாம்பியும் வராதே. அவங்ககிட்ட கோல்டு இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். நம்மள்ட்ட 25 ரூபா கைஸ். அப்படியே கோல் வாங்கியாச்சு, இவங்கிட்ட இருந்துச்சு. இப்போ ட்ரெயினை தேடி வேகமாக ஓடணும். இங்கே ட்ரெயினை கண்ணும் அங்கே தான் நிற்குதா கைஸ். இதோடு நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். இது பார்ட் 1, பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும் கைஸ். ஆனால் இதிலருந்தே தொடராது, ஃபஸ்ட்லேருந்து வரும் கன்ஃபார்ம். அதில் இதை விட ரொம்ப தூரம் போகலாம். இப்போ எவ்வளோ மீட்டர் போயிருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்க்கலாம் கைஸ். இப்போ 3.6 கிலோமீட்டர் வந்திருக்கோம் கைஸ் டிஸ்டன்ஸு. இதிலருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். அதாவது இதையும் தாண்டி அடுத்த பார்ட்டில் போவோம். ஓகே கைஸ், இதோடு நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். எனக்கெல்லாம் வேர்த்து கொட்டுது. நான் வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே இருக்கேன் கைஸ். அங்கே ஃபேனே கிடையாது, ஃபேனு எதுவுமே கிடையாது. வேர்த்து கொட்டுது கைஸ். நான் அங்கே உட்காந்து கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது ஹாலில் உட்காந்தோம்னா அங்கே ஃபேன் இருக்குது கைஸ். ஆனால் அங்கே வந்துட்டு டிவி சவுண்டு அது இதுன்னு கேட்குறதுனால வீடியோவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே. நீங்கள் வேர்வையில் உட்காந்துட்டுக்கேங்க கைஸ். ஓகே இருங்க, 4.0 கைஸ். இருங்க, 4.2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இதையே தாண்டுவோம் பார்ட் 2ல. பாய்.